परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக। एक और बार परमेश्वर अपनी दया से हम सबों को यहाँ पर इकट्ठा किया ताकि हम आनंद के साथ हम परमेश्वर का आराधना करें। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் நம்மை எல்லாரும் இங்கே நம்மை ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார்। மீண்டும் அவர் சந்தோஷத்தோடு கூட அவரை ஆராதனை செய்யும்படியாக। परमेश्वर आज भी हमसे बर्ताव करने पाए। இன்றும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக। हम एक और बार परमेश्वर का गुण को हम लोग वचन के आधार पर हम समझने के लिए हम कोशिश करेंगे। மீண்டும் ஒரு முறையாக வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு मुयற்சி செய்வோம்। मेरे साथ आप खोलिएगा भजन संहिता 102 उसका 17वां वचन हिंदी में और तमिल में 16वां वचन। என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள்। சங்கீதம் 102வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனம்। भजन संगीता उसका 102 उसका 17वां वचन हिंदी में और 16वां वचन तमिल में। वो लाचार की प्रार्थना की ओर मुंह करता है और उनकी प्रार्थना को तुच्छ नहीं जानता। திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார்। यहाँ परमेश्वर को हम इस प्रकार देखते हैं। இங்கே ஆண்டவரை நாம் இப்படியாக பார்க்கிறோம்। वो लाचारों का परमेश्वर है। அவர் திக்கற்றவர்களுடைய தேவன்। ये दुनिया में अगर हम देखेंगे जिनके पास ज्यादा है, जिनके पास नाम है, जिनके पास सम्मान है, आदर की बातें हैं, उन लोगों के लिए कान हमेशा लगाए रहता है। இங்கே நாம் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது யாரிடத்திலே பணம் இருக்கிறதோ, யாரிடத்திலே அதிகமான சொத்துகள் இருக்கிறதோ அவர்களிடத்திலே அதிகமான காரியங்கள் அதிகமான நபர்கள் உண்டு। जिनके पास अधिकार है, யாரிடத்திலே அதிகாரம் இருக்கிறதோ कुछ भी बोलेंगे उनको सुनने के लिए 4 जन हमेशा रहेंगे। அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு 4 பேர் இருப்பார்கள்। चारों तरफ उस प्रकार के लोगों के आसपास में हमेशा हम लोगों को झुंड को देख सकते हैं। அவர்களை சுற்றி எப்போதும் இப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்க முடியும்। यहाँ बहुत सुंदर ढंग से तमिल में लिखा है लाचारों, इसका मतलब कहीं भी कुछ भी जाने के लिए करने के लिए उम्मीद है ये नहीं। இங்கே தமிழிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது திக்கற்றவர்கள் என்று சொல்லி। அப்படியேனால் எங்கேயுமே எதையுமே போறதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை। वो कहीं भी किसी भी बातों से आगे बढ़ने के लिए दिशा नहीं है। அங்கே அவருக்கு எந்த காரியத்தையும் கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு அங்க வழி இல்லை। इसलिए तमिल में लिखा है तिक अक्षरवर्ग। इसका मतलब कहीं भी जाने के लिए वो रास्ता या दिशा कुछ भी नहीं है। அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது திக்கற்றவர்கள் என்று சொல்லி। அப்படினா அவர்கள் முன்னேறி செல்வதற்கு எங்கேயும் போவதற்கு வழியே இல்லை। उस प्रकार का उन लोगों के लिए हमारा परमेश्वर जीवित है। அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்முடைய தேவன் உண்டு। लोग दूर जा सकते हैं, மனிதர்கள் தூரமாக போகலாம்। ऐसा जितने लोग लाचारे लोग हैं उन लोगों को अलग रख सकते हैं। அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருந்தால் அவர்களை தனிப்படுத்தி வைக்கலாம்। उन लोगों को तुच्छ समझ सकते हैं, அவர்களை கம்மியாக எடை போடலாம்। चाहे हॉस्टल में क्यों न हो या काम करने की जगह क्यों न हो। அங்க ஒருவேளை ஹாஸ்டல்ல இருக்கலாம், இல்லனா வேலை செய்ற இடத்துல இருக்கலாம்। जिनके पास ताकत नहीं है, जिनके पास ऐसा पद नहीं है, जिनके पास ऐसा अधिकार नहीं है, जिनके पास उतना पैसा नहीं है, ये संभव है लोग उनको अलग रखें। அவர்களிடத்தில் ஒருவேளை பலம் இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு உண்டு। அப்படிப்பட்டவர்கள் ஒதுக்கி வைக்கப்படலாம்। लेकिन यहाँ परमेश्वर अपने बारे में कहता है, ஆனால் இங்கே ஆண்டவர் தம்மை இப்படியாக சொல்லுகிறார், ऐसा जो लाचारों के लिए मैं परमेश्वर हूँ। அப்படிப்பட்ட திக்கற்றவர்களுக்கு நான் தேவனாய் இருக்கிறேன்। आज उस प्रकार का परमेश्वर हमारे बीच में आकर हमें दृढ़ और मजबूत करने के लिए चाहता है। இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை உற்சாகப்படுத்த பலப்படுத்த விரும்புகிறார்। क्या आज आप ऐसा हालत में यहाँ पर बैठे हैं? ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் அமர்ந்திருக்கிறீர்களா? जैसा यहाँ पर हम लोग देखें कहीं भी आपको जाने के लिए आगे बढ़ने के लिए उम्मीद नहीं, दिशा नहीं। இங்கே பார்க்கிற பிரகாரமாக உங்களுக்கு முன்னோறி செல்வதற்கு உங்களுக்கு வழிகள் எங்கும் இல்லாமல் இருக்கிறதா? साथ देने के लिए कोई नहीं, உங்களோடு கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவரும் இல்லையா? के लिए कोई नहीं, உங்களை உயர்த்துவதற்கு ஒருவரும் இல்லையா? मदद करने के लिए कोई नहीं, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவரும் இல்லையா? आप उस प्रकार का हालत में यहाँ पर बैठे हैं। ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறீர்களா? आप सोच रहे हैं मैं एक लाचार व्यक्ति हूँ। நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம்
நான் திக்கற்றவனா இருக்கிறேன். मेरे लिए कोई भी नहीं है, எனக்காக ஒருவரும் இல்லை. ना तो पैसा ना कुछ ऐसा बातें, मेरे पास कुछ नहीं है. என்னிடத்திலே பணமும் இல்லை, வேற எந்த காரியம் வசதியும் இல்லை. लेकिन आज इस रविवार के दिन में, पवित्र दिन में, आपके पास परमेश्वर खड़ा होके कहने के लिए जाता है, मैं तेरा परमेश्वर हूं. ஆனால் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய தேவன் இப்படியாக உங்கள் அருகில் நின்று சொல்ல விரும்புகிறார், நான் உன்னுடைய தேவன். ऐसे लोगों के लिए परमेश्वर यूं कहता, मैं तुम्हारा परमेश्वर हूं. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நான் உன்னுடைய தேவன். ये दृष्टिकोण से मैं एक घटना के ओर आपको मैं ले जाने के लिए कोशिश करूंगा. இதே நோக்கத்தோடு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். आप मेरे साथ खोलिएगा मरकुस रचित सुसमाचार उसका 5वां अध्याय. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம். मरकुस रचित सुसमाचार उसका 5वां अध्याय. மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம். अगर आप 24वां वचन से लेकर 34वां वचन तक अगर आप देखेंगे, அங்கே 24வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், इसी प्रकार का एक स्त्री को हम लोग वहां देखते हैं. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை நாம் பார்க்க முடியும். वहां ये स्त्री के बारे में क्या लिखा है? அங்கே அந்த ஸ்திரியை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? उनका हालत भी वैसा है, अभी क्या करना है, कहां जाना है, कोई भी दिशा नहीं है. அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு என்ன செய்யணும், எங்க போகணும், எந்த வழியும் இல்லை. एक लाचार एक स्त्री को हम लोग यहाँ पर देखते हैं. அங்கே திக்கற்ற நிலைமையில் விடப்பட்ட ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். यहाँ उसका कारण, उसका जो इस प्रकार का हालत का कारण क्या है, उसको हम लोग देखेंगे. இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கான காரணம் என்னவென்று நாம் பார்க்க முடியும். यहाँ हम एक घटना को अच्छा से जानते हैं. இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 12 वर्ष से एक बीमार स्त्री को यहाँ पर हम देखते हैं. இங்கே 12 வருஷமாக ஒரு வியாதியுள்ள ஒரு ஸ்திரியை நாம் பார்க்க முடியும். पहले यहाँ इसका हालत का जो कारण ये है, साल बढ़ते जा रहा है. இங்கே அந்த சூழ்நிலைக்கான காரணம் என்ன என்று சொன்னால், அங்கே வருஷம் அதிகரித்து கொண்டே போகிறது. वो सोच रही थी 2 साल में ठीक हो जाएगा, 5 साल में ठीक हो जाएगा, 10 साल, ये बढ़ते जा रहा है. அவள் நினைத்திருக்கலாம், ஒரு வருஷத்துல சரியா இருக்கலாம், 2 வருஷத்துல சரியாயிரும். ஆனால் அப்படி இல்ல, அது அதிகரித்து கொண்டே போகுது. 12 साल हो गया. 12 வருடம் கடந்து சென்றது. साथ ही साथ जो डॉक्टर लोगों का गिनती भी बढ़ते जा रहा है. அதோடு கூட மருத்துவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கிறது. यहाँ लिखा है, இங்கே அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக. वो लिखा है, अनेक डॉक्टर, अनेक जो यहाँ पर लिखा है, जो उसका 26वां वचन को देखेंगे, இங்கே 26வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, अनेक வைத்தியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बहुत वैद्यों के बारे में यहाँ लिखा है. அங்கே अनेक வைத்தியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसका मतलब न केवल समय बीते जा रहा है, साल बीते जा रहा है, अभी उम्मीद के साथ ये डॉक्टर के पास जा रही है, वो डॉक्टर के पास जा रही है, वहां जा रही है, यहाँ जा रही है, वो डॉक्टरों की गिनती भी बढ़ते जा रहा है. அங்கே காலங்கள் மட்டும் கடந்து செல்லவில்லை, அவள் நம்பிக்கையோடு மருத்துவர்களை நோக்கி செல்கிறார். அங்கே டாக்டர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாய் செல்கிறது. इसका मतलब क्या होना चाहिए? அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், इसका जो बीमारी है या जो भीतरी कुछ ऐसे बातें हैं, वो धीरे धीरे कम होना चाहिए. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மருத்துவரிடத்துல போகும்போது அதனுடைய உள்ளான காரியம், அந்த வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். वो 26वां वचन हिंदी में देखेंगे. அங்க 26வது வசனத்தை நாம் பார்ப்போம். 26वां वचन हिंदी में क्या लिखा है? मरकुस उसका 5वां अध्याय का 26वां वचन 26. उसने बहुत से व्याधों से बड़ा दुख उठाया और अपना सब माल व्यय करने पर भी उसे कुछ लाभ न हुआ, परंतु और भी रोगी हो गई थी. यहाँ लिखा है, तमिल में लिखा है अधिक वर्तों को, वो ज्यादा परेशान होते जा रही है, लेकिन हिंदी में लिखा है और भी रोगी हो गई थी. இங்க இன்னும் அதிகமா வியாதி. அங்க இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஹிந்தில, இன்னும் அது போக போக அப்படியே அதிகரித்து கொண்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு. वो बहुत सुंदर ढंग से लिखा है, और भी रोगी हो गई थी. அங்க இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இன்னும் அது அப்படியே நாள் ஆக ஆக அதிகரித்துட்டே போயிட்டு இருந்தது. जितने जो डॉक्टर के पास जाती है उतना कुछ कम होना चाहिए. எவ்வளவு டாக்டர்கிட்ட போனாங்களோ அது அங்க குறையணும், அதுக்கு அளவா. मैं कहने के लिए नहीं चाहता हूं पूरा, लेकिन मैं बोल दूंगा, जब डॉक्टर स्टैनली फिर से परमेश्वर की दया से हमारे बीच में आए, நான் சொல்ல விரும்பல, ஆனாலும் திரும்ப சொல்லணும். அது ஆண்டவருடைய கிருபையினால டாக்டர் ஸ்டான்லி எப்ப திரும்ப வந்தாங்களோ, तो वो कुछ लोग, और जब हम लोग फील्ड मिनिस्ट्री में जाते हैं, वहां नाम सुन के बोलते हैं वो आ गए हैं. நாங்க ஃபீல்ட் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது அங்க இருக்கிற விசுவாசிகள் மக்கள் இப்படியாக சொல்லுவாங்க, அவர் வந்துட்டாரா. और कुछ कुछ शब्दें ऐसा शब्दें हैं
उसको मैं कह नहीं पाऊंगा। சில வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம அதை வெளியே சொல்லவே முடியாது. ऐसा ऐसा बड़ा बड़ा शब्द लगा के वो लोग बोलने लगे, वो बाप रे भागे। அப்படிப்பட்ட மிகப்பெரிய வார்த்தைகள்னால அவர் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. इसका मतलब कुछ है, அப்படி என்றால் அதுல என்னமோ இருக்கு. लेकिन यहाँ देखिएगा, ஆனால் இங்கே பாருங்கள், यहाँ डॉक्टरों का संख्या बढ़ते जा रहा है, இங்கே டாக்டரோட எண்ணிக்கை கூடிட்டே போகுது, लेकिन और रोगी होते जा रही है। அங்கே வருத்தமும் அந்த பாடுகளும் அதிகரித்தே போகுது. आज उस प्रकार का हालत में हम हो सकते हैं। ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். आपका पर्सनल या व्यक्तिगत जीवन का कुछ समस्या हो सकता है, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், आपका जो पारिवारिक समस्या हो सकता है, ஒருவேளை உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம், या आपका जो आर्थिक बातें या और अन्य कुछ बातें हो सकता है, ஒருவேளை உங்களுடைய வேலை காரியங்கள் மற்ற காரியங்களாகவும் இருக்கலாம், या आप जहां पर काम कर रहे हैं, सेवा कर रहे हैं, वो उस प्रकार का सेवकाई का संबंधित हो सकता है। அல்லது ஒருவேளை உங்களுடைய பணித்தலம் ஊழியம் அல்லது வேற அதனுடைய தொடர்புடைய காரியங்களாக இருக்கலாம். आप सोच रहे हैं हाँ ठीक हो जाएगा, நீங்க ஒருவேளை நினைக்கலாம் சரியாயிடும், 1 साल हो गया, 2 साल हो गया, 5 साल हो गया, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம், 5 வருஷம் ஆயிடுச்சு. अभी आप अनेक लोगों के पास भी जाकर आप थक चुके होंगे। ஒருவேளை நீங்கள் இந்த अनेक மக்களிடத்திலும் போய் சோர்ந்து போயிருக்கலாம். उनके पास जाएंगे, அவரிடத்துல போவீங்க, इनके पास जाएंगे, இவரிடத்துல போவீங்க, इनसे थोड़ा प्रार्थना कराएंगे, இவரிடத்துல கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்க, और उनसे जाके हमारा कहानियों को बताएंगे। அவரிடத்துல போய் நம்முடைய கதையெல்லாம் சொல்லுவோம். जब कभी कभी हम गलत लोगों के पास हम जाते हैं, நாம் சில நேரங்களிலே தவறான மனிதரிடத்துல போகும்போது हमारे अंदर का दुख के कारण हम क्या करते हैं, पूरा उंडेल देते हैं। நாம் நம்முடைய அந்த துக்கனுடைய காரியங்களை நம்ம எல்லாவற்றையும் சொல்லிடுறோம். हमारे अंदर में ऐसा समस्या है, इसलिए जब अभी कोई सुनने के लिए तैयार हो गया हम पूरा डाल देते हैं। நம்ம இடத்துல அப்படியாக பிரச்சனை இருக்கிறது, கேட்கற யார் தயாரா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் கொட்டிடுறோம். कभी कभी जितने ज्यादा लोगों के पास जाते हैं, सही ढंग से समझे बिना हमारा परेशानियां बढ़ते जाता है, कम नहीं होता है। சில நேரங்களிலே சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் தவறான மனிதரிடத்திலே போகும்போது நம்முடைய பிரச்சனை அதிகமாகிறது. मैं जब कभी भी नेहमिया के बारे में बाइबल में पढ़ता हूं, நான் நெகேமியாவை குறித்து நான் வேதாகமத்திலே படிக்கும் பொழுது वो ऐसे लोगों को चुन लिया, அவர் அப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். एक हाथ में काम करने का साधन है, ஒரு கையிலே வேலை செய்வதற்கான உபகரணம், दूसरा हाथ में बाला को पकड़ा है, இன்னொரு இடத்திலே அவங்க ஈட்டியை பிடித்துக் கொண்டார்கள். ऐसा एकदम सही लोगों को पकड़ा। அப்படிப்பட்ட சரியான மனிதர்களை அவர் கண்டுபிடித்தார். जब गलत लोगों के पास जाएंगे, हमको लगेगा मैं उनके पास चला गया, इनके पास चला, आज उनसे मिलेंगे, इनसे मिलेंगे, वो बोलेंगे, ये बोलेंगे, ये आपका परेशानियां कम नहीं होगा। जैसा लोग बढ़ते जा रहे हैं वैसा ही आपका परेशानी भी बढ़ते जाएगा। நாம் எப்பொழுது தவறான மனிதரிடத்தில் இவரிடத்தில் அவரிடத்தில் போகலாம் என்று முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பிரச்சனை குறையாது, வளர்ந்தே शायद उस प्रकार के हालत के साथ यहाँ पर आप बैठे होंगे। ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம் இந்த இடத்துல. यहाँ देखने में लग रही है ये स्त्री बहुत बड़ा झुंड के साथ यीशु मसीह को पीछे कर रही है। இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரியானவள் ஒரு பெரிய கூட்டத்தோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறாள். बहुत अच्छा क्राउड है, बहुत अच्छा भीड़ है, அங்கே மிகவும் அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். एकदम बहुत चिल्ला चिल्ला के एकदम खुशी आनंद के साथ जा रहे हैं, அவர்கள் சந்தோஷத்தோடு சத்தம் போட்டு போயிட்டு இருக்காங்க. लेकिन पर्सनल लाइफ में, व्यक्तिगत जीवन में बहुत परेशान में है। ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்களுக்குள்ள மிகவும் பிரச்சனை. लाचार एक स्त्री है, ஒரு திக்கற்ற நிலைமையில் இருந்த ஒரு ஸ்திரீ, वो कहीं भी कुछ भी उम्मीद नहीं है, அவங்களுக்கு எந்த இடத்திலும் ஒரு நம்பிக்கை இல்லை. अपने पास जो भी है सारे बातों को खर्चा कर चुकी है, தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவள் செலவழித்து விட்டாள். आज इस प्रकार का झुंड के बीच में आपका हालत भी ये हो सकता है। ஒருவேளை இப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவில் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் இருக்கலாம். बच्चे, मैं आपसे कहने के लिए चाहता हूं, சிறு பிள்ளையே நான் உன்னிடத்தில் சொல்லுகிறேன், भीड़ के बीच में शायद आपके अंदर में ऐसा हालत हो सकता है। கூட்டத்தின் நடுவிலே ஒருவேளை நீயும் அப்படியாக இருக்கலாம். अंकल मैं अभी किसके पास जाऊं, நான் கடைசில யார் இடத்துல போவேன், अंकल मैं अभी क्या कर सकता हूं, நான் என்ன செய்ய முடியும், मैं आगे मैं क्या सोच सकती हूं, எனக்கு நான் என்ன முயற்சி செய்ய முடியும், யோசிக்க முடியும். क्योंकि जो भी प्रयास करना है, जो भी करना है, सब कुछ मैं कर चुका हूं। நான் என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ, என்னெல்லாம் காரியங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். लेकिन परमेश्वर कहता है ऐसे लोगों के लिए मैं परमेश्वर हूं, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்காக நான் இருக்கிறேன். ऐसे लोगों के लिए परमेश्वर होकर मैं आज यहाँ पर आया हूं। அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவனாக நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். लेकिन ये स्त्री एक काम को की, ஆனால் அந்த ஸ்திரீ ஒரு காரியத்தை செய்தாள். कहां जाना है दिशा दिखाई नहीं पड़ रहा है, எங்க போகிறது என்று வழி தெரியவில்லை. कुछ प्रयास करने के लिए लोग भी नहीं है, கொஞ்சம் முயற்சி செய்வதற்கு மனிதர்களும் இல்லை. क्योंकि ये वास्तविक है 12 साल होते होते लोग जब घट जाएंगे, எங்க 12 வருஷம் ஆனனால எல்லாம் போயிட்டாங்க.
जिनके पास जाएंगे वही बात को बोलते रहते எங்க हैं। போனாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. कभी कभी हम जैसा पहले बताए थे वैसा बता नहीं पाते हैं, நாம் சில நேரங்களிலே முதல்ல சொன்ன மாதிரி இப்ப சொல்ல முடியாம இருக்கலாம். क्योंकि बगल में जाते ही समझ लेते हैं और ये तो आएगा तो वही बोलेगा। பக்கத்துல போனாலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இவங்க வந்தாலே இத தான் சொல்லுவாங்க. अभी ये स्त्री के लिए लोग नहीं है, இப்பொழுது இந்த ஸ்திரீக்கு மனிதர்கள் இல்லை, पैसा भी नहीं है, பணமும் இல்லை, कुछ भी नहीं है, எதுவுமே இல்லை, क्या करना समझ में नहीं आ रहा என்ன है। செய்வது என்றும் தெரியவில்லை. लेकिन एक बात को वो छोड़ी नहीं, ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை விடவில்லை. वो प्रभु यीशु मसीह के बारे में जैसा सुनी जो विश्वास को वो छोड़ा नहीं। அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படியாக கேள்விப்பட்டார்களோ அந்த விசுவாசத்தை விடவில்லை. ये घटना को हम अच्छा से जानते हैं, इसलिए मैं एक एक वचन को पढ़ने नहीं जा रहा हूं। இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறனால நான் வசனத்தை ஒவ்வொன்றையும் படிக்கவில்லை. वो सोचने लगी मैं जाकर उसका वस्त्र का जो किनारे जो उस बाग को मैं छूंगी। அவள் இப்படியாக யோசித்தால் நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். 27वां वचन में जो अपने पास जो विश्वास है उसको ऑपरेट करने के लिए उसको कार्य में ले आने के लिए प्रयास कर रही है। அங்கே 27வது வசனத்திலே தன்னோட கேள்விப்பட்ட அந்த காரியத்தின் விசுவாசத்தை அவள் செய்வதற்கு முயற்சி செய்கிறாள். इसलिए प्रभु कहता है 34वां वचन में, இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், वचन 34 34वां वचन में क्या लिखा है, 34வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், तेरे विश्वास ने तुझे चंगा किया। உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. इस सुबह के वक्त में परमेश्वर ये शुभ संदेश को हमारे लिए सुनाने के लिए चाहता இந்த है। காலை நேரத்திலே ஆண்டவர் இந்த நற்செய்தியை நமக்கு அறிவிக்க விரும்புகிறார். आपके लिए शायद कोई नहीं होंगे, ஒருவேளை உங்களுக்காக ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். आपके पास ऐसा कुछ बातें नहीं है, उसको प्रयास करेंगे, इसके ये करके देखेंगे वो करके देखेंगे, ऐसा सोचने के लिए आपके पास ताकत नहीं है। ஒருவேளை உங்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று முயற்சி செய்வதற்கும் பலம் இல்லாமல் कहाँ இருக்கலாம். जाना है आपको पता नहीं चल रहा எங்கே है, போக வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். लेकिन प्रभु कहता है, ஆனால் ஆண்டவர் परमेश्वर சொல்லுகிறார், का वचन ஆண்டவருடைய வசனம் बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, आपका जो विश्वास है आपके बातों को बदल डाल सकता है। உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய காரியங்களை மாற்ற வல்லது. आपका जो विश्वास आपके हालत को बिल्कुल चेंज कर सकता है। உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்ற வல்லமை ये உள்ளது. कैसा होगा, அது எப்படி போகும், कब होगा எப்ப நடக்கும், और किस प्रकार का काम होगा எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் मालूम नहीं, लेकिन वो होगा। ஆனால் தெரியவில்லை, ஆனால் நடக்கும். कैसा जेरिको का जो दीवार गिरेगा, எப்படி எரிகோவினுடைய அந்த மதில் விழும், लेकिन होगा। ஆனால் நடக்கும். परमेश्वर कहता है विश्वास के साथ हम उनके पास चले आए। ஆண்டவர் விரும்புகிறார் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கடந்து வர வேண்டும் என்று. सुबह के वक्त में हम परमेश्वर के पास हम चले आएंगे, இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோம். तो परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है। ஆண்டவர் நம்மிடத்திலே பேச விரும்புகிறார். हमारा हालत कुछ भी क्यों न हो, நம்முடைய சூழ்நிலை என்னவாக வேண்டாலும் இருக்கலாம், ऐसे लोगों के लिए एक परमेश्वर है, அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக ஒரு தேவன் உண்டு. ऐसे लोगों को जो प्यार करने के लिए एक परमेश्वर है। அப்படிப்பட்ட ஜனங்களை நேசிக்க ஒரு தேவன் உண்டு. परमेश्वर आपसे और हमसे कहने के लिए चाहता है, ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் சொல்ல விரும்புகிறார், विश्वास को खोना नहीं, விசுவாசத்தை தொலைத்து விடாதே, विश्वास को छोड़ना नहीं। விசுவாசத்தை விட்டு விடாதே. अगर आप विश्वास के साथ मेरे पास आएंगे, ஒருவேளை நீ விசுவாசத்தோடு என்னிடத்தில் வருவாய் என்று சொன்னால் आपका जीवन में बहुत बड़ा परिवर्तन को आप देखेंगे। உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க इस முடியும். प्रकार का जो विश्वास के साथ और जो परमेश्वर के बारे में हम लोग अध्ययन किए, वो परमेश्वर को हम लोग आराधना करने के लिए आगे बढ़ेंगे। இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவரை குறித்து நாம் அறிந்த அந்த இதோடு நாம் ஆண்டவரை ஆராதனைக்கு நேரா கடந்து செல்வோம். 321